சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக அனைத்தும் கைகூடும். இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரை இதயத்திற்கு சிறகுகள் உள்ளன. சில மனிதர்களிடம் அறிவுத்திறனை விட சைத்திய இயக்கம் மனவெழுச்சி அதிக பலமுள்ளதாக இருக்கும். கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாமலே கடவுள் என்றால் என்னதாக இருக்க முடியும், அது எதை குறிக்கிறது என்பது போன்ற அறிவுபூர்வமான எண்ணம் எதுவும் இல்லாமலே சில மனிதர்களுக்கு கடவுள் மீது தடுக்க முடியாத ஈர்ப்பு கவர்ச்சி உண்டாகும். அது ஒரு வகையான தூண்டுதல் கவர்ச்சி தேவை, தடுக்க முடியாத தேவை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுள் அருளால் தொல்லை கொடுக்காத, கேள்விகள் கேட்காத, தர்க்கம் பண்ணாத மனம் வாய்த்திருந்தால் அவர்கள் அதிவேகமாக செல்வார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், முதலில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். அவர்கள் மிகுந்த அறிவு கூர்மை உடையவர்கள், நிறைய படித்தவர்கள், சொற்களையும் கருத்துக்களையும் கொண்டு சிலம்பம் ஆடுபவர்கள். எல்லா தத்துவ கொள்கைகள், சமயங்கள் எல்லாவற்றையும் பற்றி எண்ணி பார்க்கக்கூடியவை. எல்லாவற்றையும் பற்றி பிரமாதமாக சொற்பொழிவாற்றுவார்கள். இவர்கள் ஒரு அடி முன்னேறே பல ஆண்டுகள் ஆனாலும் ஆகலாம். ஏனெனில் அவையெல்லாம் தலையினுள்ளேயே நடக்கின்றன. தலைக்குள் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. தலை ஒரு பொது சதுக்கம் என்று உங்களுக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. எது வேண்டுமானாலும் அங்கே வரலாம், போகலாம், நிறைய குழப்பங்கள் உண்டு பண்ணலாம். கருத்துக்களை வைத்து கொண்டு விளையாடுபவர்களுக்கு தான் முன்னேறுவதில் அதிக தடைகள் ஏற்படும். அந்த ஆட்டம் ஒயிலாக கவர்ச்சியாக இருக்கும். நீ சாதாரண ஆள், சாதாரண வாழ்க்கை நடத்துகின்ற ஆள் அல்ல என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் உன்னுடைய சிறகுகளை வெட்டிவிடும். தலைக்கும் மூளைக்கும் சிறகுகள் இல்லை, இதயத்திற்கு தான் சிறகுகள் உள்ளன என்று அழகாக அற்புதமாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம் தலையில் நிறைய நம்ம தியானம் பண்ணும்போதும் சரி, சுவாமி கும்பிடும்போதும் சரி, மனதை ஒருநிலைப்படுத்தணும். நம்மளால் அந்த சமயம் தான் எல்லாவித எண்ணங்களும் நமக்கு கண் முன்னாடி நிற்கும். எப்பயோ ரொம்ப வருட காலங்கள் கூட அந்த நினைவுகள் போய் நிற்கும். அந்த தலையில் போய் ஒரு பாரமாக இருந்துட்டு நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். இதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அதற்கு இதயம், நம்முடைய இதயத்திற்கு சிறகுகள் உள்ளன என்று ஸ்ரீ அன்னை அழகாக சொல்கின்றார்கள். அகங்காரமும் சமர்ப்பணமும் அகங்காரத்திலிருந்து வெளியே வா. அகில உலகமும் உன் அகங்காரத்திற்கு இணங்கவே இயங்குகின்றது. நீ மையத்தில் இருக்கின்றாய், உலகம் உன்னை சுற்றி சுழல்கிறதே. நீ உன்னை உற்றி கவனித்தால் அப்படித்தான் என்பதை காண்பாய். அதுவே நீ உலகை பார்க்கும் பார்வை. அதாவது நீ மையத்தில் இருக்கிறாய், அகில உலகமும் உன்னை சுற்றி இருக்கிறதே, அதுவே வேறு எதற்கும் அங்கு இடமே இல்லை. நீ பார்ப்பது உலகத்தை அன்று, உன்னையே நீ உலகில் பார்க்கின்றாய். ஆகவே முதற் காரியமாக உன்னால் அகங்காரத்திலிருந்து வெளியே வர முடிய வேண்டும். அது தொடக்கம். அதன் பின் நீ என்று ஒருவன் இல்லாதது போன்ற ஒரு நிலையை அடைய வேண்டும். அப்பொழுது நீ சிறிது உயரத்திலிருந்து விஷயங்கள் அவற்றின் உண்மை நிலையில் அவை எப்படி இருக்கின்றன அப்படியே பார்க்க தொடங்குகின்றாய். விஷயங்களை உள்ளபடியே அறிய வேண்டுமானால் நீ முற்றிலும் ஒருமுகம் பார்க்கும் கண்ணாடி போல் ஆகிவிட வேண்டும். மௌனமாக, அமைதியாக, எவ்வித இயக்கமும் இல்லாமல் நடுநிலையாக மனசாய்வுகள் என்று இருக்க வேண்டும். நீ அப்படி இருக்கும்போது நீ உணராத பல விஷயங்கள் இருக்கின்ற என்பதை நீ காணத் தொடங்குவாய். அவை உன்னிடத்தில் செயல்பட தொடங்கும். அப்பொழுது நீ என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து அடைப்பட்டிராமல் பிரபஞ்சத்தின் நீ ஒரு புள்ளியை
இந்த பொருட்கள் எல்லாவற்றினும் உள்ளே உன்னால் இருக்க முடியும். உன்னுள்ளே அடைப்பட்டிராமல் வெளியில் வருவதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன. ஆனால் விஷயங்களை உன்னை அளவாக கொண்டு பார்க்காமல் அவற்றை உள்ளபடியே அறிய வேண்டுமானால் அகங்காரத்திலிருந்து வெளியே வருவது அவசியம் என்று ஸ்ரீ அன்னை அவங்க உரை என்ற புத்தகத்தில் இவ்வளோ தெளிவாக அவங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க. அகங்காரத்தின் கடினமான மேலேடு அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். அகங்கார முடிச்சை வெட்டு. இந்த பதிவும் இந்த 2 பதிவுகளும் நாளையே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆன்மீக தகவலில் பார்க்கலாம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.